சொல்லும்போது உங்களுக்கு புரியும். This is a very vital time, very vital season. இது ரொம்ப முக்கியமான ஒரு காலமாய் வரலாற்றின் பகுதியிலே நீங்களும் நானும் இந்த தேசத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். We should know this. Amen. Very very important. ஒரு சர்வாதிகாரி ஒரு புரட்சியை அடக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரட்சி எழுப்புன்னு சொன்னா, புரட்சி அடக்கணும்னு சொன்னா ஒண்ணும் கிடையாது. எதிராக எழுப்பக்கூடிய சத்தங்களை அடக்கிட்டா முடிஞ்சிச்சு. மீடியாவோட வாயை அடைச்சிட்டா முடிஞ்சிச்சு. எவெல்லாம் எதிரா பேசுறானோ அவன் வாயை அடைச்சிட்டா புரட்சி முடிஞ்சது. That is the end. அந்த சர்வாதிகாரி அவன் என்ன நினைக்கிறானோ அவன் இஷ்டம் போல அவனால் ஆளுகை செய்ய முடியும். அவன் ஆட்சி பீடம் உட்கார வேற எந்த அவ்வளவுதான். புரட்சி சொல்ற சத்தத்தை அடங்கிட்டா முடிஞ்சிச்சு. ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் நானும் சத்தத்தை உயர்த்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், வாயடைத்து போய் அமைதியாக இருக்கிறார்கள். அதனாலே என்ன ஆகி போச்சு தெரியுமா? அழிவையும் தோல்வியையும் சம்பாதிப்பார்கள். But if we raise our voice, amen, நான் சொல்றேன், நீங்களும் நானும் சுகத்தையும் வாழ்வையும் பார்க்க முடியும், சுபிட்சத்தை பார்க்க முடியும், பிள்ளைகளின் வாழ்வை பார்க்க முடியும், உயர்வுகளை பார்க்க முடியும், லாபங்களை பார்க்க முடியும், மேன்மைகளை பார்க்க முடியும். Amen. Thank you Lord Jesus. Amen. அதிகாரிகள் கீழே போவாங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே நான் ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். ஆண்டவரே, அறிவில்லாமைன்னு சொல்லும்போது எந்த அறிவு? இந்த இரண்டாவது உங்க எதிரி யார் என்கிற அறிவு உங்களுக்கு இருக்கணும். மூன்றாவது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்கிற அறிவு அவசியம் தேவை. மூன்று அறிவு. கர்த்தரை அறிகிற அறிவு வரும்பொழுது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, இட்ஸ் வெரி வாஸ்ட் சப்ஜெக்ட். கர்த்தரை அறிகிற அறிவுல நீங்க வளரணும். எதிரியை குறித்த அறிவு, உங்க எதிரி யாருன்னு தெரியணும். மூணாவது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்கிற அறிவை பெற்றுக்கணும். பாருங்க, இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த பிரதர் தெரியுமான்னு யாராவது கேட்கிறாங்க. பிரதரை தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே நான் பிரதரை மவுண்ட் சயன் சர்ச்சில் பார்த்துருக்கிறேன். உடனே அவங்க கேட்குறாங்க, பிரதரை தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நான் சொல்கிறேன், அவரை எனக்கு நல்லா தெரியும், அவரை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறேன். மவுண்ட் சயன் சர்ச்சில் பார்த்துருக்கிறேன், அவரை எனக்கு நல்லா தெரியும், அவரை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறேன். ஆனால் ஒரு காரியம் சொல்ல பாருங்க, இப்போ எனக்கு ஒரு ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பார்த்துட்டோம்னா that doesn't mean that I have seen him holy. Amen. The fullness நான் பார்த்துட்டேன்னு அர்த்தம் கிடையாது. அவரோட முழுமை எனக்கு தெரியும்னு அர்த்தம் கிடையாது. இப்போ எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்ன இன்ஃபர்மேஷன் வருதுன்னா, அவர் ஒரு IAS ஆபீசர் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்த உடனே இப்போ நான் அவரை பார்க்கிற பார்வையே மாறுகிறது. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா, அவர் எனக்கு தெரியும், நான் அவரை பார்த்திருக்கிறேன் அப்படின்றேன். ஆனா இப்ப ஒரு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நான் இப்ப அவரை பார்க்கிற விதமே வேற, அவரை எனக்கு தெரிகிற விதம் இன்னொரு விதமா இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தரை எனக்கு தெரியும் நம்ம சொல்றோம், ஒரு ஆங்கிள் இருந்து நம்ம சொல்றோம். ஆனா சில இன்ஃபர்மேஷன் வரும் பொழுது நான் சொல்றேன், உங்களுடைய பார்வை மாறிக்கொண்டே இருக்கிறது. ஏமே நீங்க அறிவிலே வளர ஆரம்பிக்கிறீர்கள். ஏமே பாருங்க, தேவன் பாத்தீங்கன்னா மோசையை கொண்டு போய் பார்வோனுக்கு முன்பாக நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி அவருக்கு ஜனங்களை விடுதலை ஆகணும். ஜனங்கள் விடுதலை ஆக வேண்டும். ஜனங்கள் அங்கே அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். மோசே அதனால எடுத்து கொண்டு போய் உடனே கொண்டு போய் அங்க நிப்பாட்டல பாருங்க. He needed a training for 40 years. ஒரு 40 வருஷம் அவருக்கு ஒரு பயிற்சி தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு முட்செடியின் எரிகிற முட்செடியின் அனுபவம் அங்கே வேண்டியதா இருந்தது. அதன் பின்பு துல்லியமாய் கேட்கக்கூடிய காதுகள் அவர் கேட்க வேண்டியது அவசியமாய் இருந்தது. Hearing ears. பாருங்க, இதெல்லாம் இருந்ததுக்கு அப்புறம் தான் அவரை கொண்டு போய் நிப்பாட்டுறாரு கர்த்தர் பார்வோனுக்கு முன்பாக. பாத்தீங்கன்னா பார்வோனுக்கு முன்பாக நிப்பாட்டுறதுக்கு தேவன் கொண்டு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு காரியத்தை பார்த்தேன். பார்க்க போகும்போது சொல்றாரு, எல்லாம் பார்த்து
பார்த்துட்டு இப்ப பார்வோனுக்கு முன்பாக போ அப்படின்னு சொல்லும்